வெளில தான் வளர்க்கணும். டீ குடிக்கிறேன். டீன்றது காஃபிக்கா. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து பொட்டுக்கடலை சாப்பிட்டுட்டு இருக்கேன். பொட்டுக்கடலை இப்போ வந்து நான் தலை வாரணும். இப்போ சர்ச்சுக்கு ப்ரேயருக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நான் தலை வாரிடுவேன். நேற்று ப்ரேயர் போட்டு என்னால் எடுக்க முடியல. நைட்டு டின்னரையும் என்னால் எடுக்க முடியல. நான் மறந்துட்டேன். இன்னைக்காவது நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். நேற்று வந்து சர்ச்சில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோமா, அதனால என்னால் எடுக்க முடியல. அவங்களுக்கு முன்னாடி எடுக்க செய்யச்சா அதனால எடுக்கல. நான் ஈவினிங் டீ காஃபியோடு நான் நிறுத்திட்டேன். உங்களுக்கு அந்த இந்த வீடியோக்கு முன்னாடி தான் வரும். நான் அப்லோட் பண்ணும்போது ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ வந்து பொட்டுக்கடலை சாப்பிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாஸ்டிங் ப்ரேயரு. ஸோ அதனால் நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறேன். எங்கள் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணி வச்சுருக்கேன். பொங்கல் தானம்மா. காலையில் வந்து பொங்கல் சாம்பார், மதியம் வந்து பிரிஞ்சி சாதமா. பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பொங்கல் சாப்பிட போகிறேன். வெறும் பொங்கலில் சாம்பார் இருக்கு. இது கட்டி இன்னொரு டிஷ்ஷும் இருக்குது. பொங்கல் சாம்பார் கட்டு நான் இன்னொரு டிஷ் சாப்பிடுவேன். நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். இன்னொரு டிஷ் பார்த்தீங்கன்னா உப்புமா, இட்லி உப்புமா. ரொம்ப பிடிக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து மோட்டருக்கு குளிக்க போகிறோம். ஜாலியாக இருக்க போகுது, செம்ம ஜாலியாக இருக்க போகுது. பாருங்க இதோ எல்லா இடமும் பூத்தெல்லாம் போகும். எனக்கு இதுக்கு மேலே போகிறதுக்கு பயமாக இருக்குது. நிலுங்க காட்டுறேன் நான். அது ஃபுல்லாக இப்படி சுற்றி என்னையை சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது. நடுவில் மட்டும் நான் போகிற மாதிரி இருக்குது. எனக்கு கரும்பு எங்கே இருக்குதுன்னே தெரியலையப்பா. அதுவா அக்கா பாருங்க, கரும்பெல்லாம் நிறைய இருக்குது ரைஸ். இல்லையா அது உள்ளே, இது உள்ளார போன பாம்பு தானே வரும். அப்பா அந்த சைடு போகலாமா? இவனுங்க கவுலாம் இருக்கு கைஸ். இங்கே எங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணுறோம் கைஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பம்ப் செட்டுக்கு போகிறோம். தண்ணி வந்தா
தண்ணி வந்தால் அங்கே குளிக்க வேண்டியது தான். தண்ணி வரலாம் எப்படின்னு தெரியல. செம்மையாக இருக்குது ஐஸ், வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. பம்பு செட் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஃபன்னாக இருக்க போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நீங்களும். அப்படியே எங்கள் தாத்தாவுடைய கல்லறைக்கும் போயிட்டு எங்கள் தாத்தாவை பார்த்துட்டு எங்கள் தாத்தாக்கு அம்மா கொடுத்து நான் வந்துடுவோம். நல்லா இருக்குல்ல. இந்த செடி பேர் பார்த்தீங்கன்னா தாத்தா செடி. இதை வச்சு நாங்கள் விளையாடுவோம். தாத்தா மணியத்தன்னு சொல்லிட்டு இப்படி காசு கொடுக்கலன்னா தலையை வெட்டின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி வெட்டிடுவோம். அதை அங்கேயே நான் பறிச்சிட்டு வந்துட்டேன். இப்படி வெட்டிடணும். செடி பேர் நான் தாத்தா செடின்னுவேன். நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஒரு 1/2 ஹவராக இப்படியே தான் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் நண்டு போட்டுக்கும் நல்லா இருக்குது. ஏன் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா, இந்தமாரி செடி அதெல்லாம் பார்த்துட்டாருன்னா நல்லா இருக்குது. என்னென்னால முடியாது. இங்கே வேற மண் ஒரே மண்ணாக இருக்கு. அப்பா என் அக்கா எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க. நான் தான் பின்னாடி வரேன். நானும் அப்போ எங்கள் ஆயாவும் பின்னாடி வராங்க. அவங்க இன்னொருத்தவங்க 2 பேர் இருக்காங்க. நான் மட்டும் தனியாக போயிட்டு இருக்கேன். பயமாக இருக்கு தனியாக போகிறது. பின்னாடி தான் இருக்காங்க அக்காலாம். கிட்ட வந்துட்டு அவங்கக்கிட்ட எப்போ சேருவேன்னு சொல்லி தெரியல. சரியா அப்படி போயிட்டே இருக்கோம். பாருங்க, நிறைய செடி இருக்குது கைஸ். நிறைய குட்டியாக இருக்குது. கீழெல்லாம் ஒயிட் கலரில் தெரியுதா செடி இருக்குது. இதெல்லாம் தொடலாமானே தெரியல, பயமாக இருக்குது. விட்டுட்டேன். அதுதான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான். அவங்க அப்படியே போகலாம். நம்ம நடந்து செம்மையாக இருக்குல்ல. மேலே செடி மரங்களை பார்க்குறதா இல்லை கீழே கல் மண் அதெல்லாம் பார்த்து நடக்குதா அப்படின்னு எதுவுமே ரெண்டுத்தையும் பார்த்துட்டு நடக்கிறேன். காய்ஸ் இப்போது வந்துட்டோம். என்னால் முடிஞ்சா நான் வீட்டுக்கு போகிறேன். செம்மையாக இருக்குல்ல. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏரியில் குளிச்சுட்டு வந்துட்டேன். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஜாலியாக இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. போன தடவை வரும்போது செம்ம டீச்சர் ஆயிடுச்சு கைஸ். தண்ணியே வரல. இவ்வளோ தூரம் 1 கிலோமீட்டர் நடந்து தண்ணியே வராது. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த தடவை எப்படின்னா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே நேசப்பட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நம்மளுக்கு ஒரு லாபம் கிடச்சிருக்கு. பாருங்களேன், செம்மையாக இருக்குது கைஸ். இவ்வளோ பெரிய என்னது ஏரியா ரிவரா? இது ரிவரா என்னதுரி? இது என்னடி சொல்லுவாங்க? ரிவரா? இது நண்டு பிடிக்கிற இடம். நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட். இப்போது சன்செட் வந்துச்சு. 6 o'clock ஆயிடுச்சா இல்லை 5:24 தான். போட்டு எடுத்துருக்கா. வாங்க நம்ம போகலாம். நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறோம். எனக்கு சளி பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன். நெல் அங்கே பறிச்சுட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட நான் நைட் ப்ரேயர் போவேனான்னு தெரியல. டயர்டாக இருக்குது. ஜுரம் வேறு வர மாதிரி இருக்குது. கோல்டு வேறு வர மாதிரி இருக்குது.
டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம்.